வணக்கம் தோழர்களே, நம்ம 1/2 கிலோ சிக்கன் வடி பிரியாணி பார்க்க போகிறோம். சட்டியில் வந்து ஒரு கிலோவுக்கு 400 கிராம்னா 1/2 கிலோவுக்கு 200 கிராம் வெங்காயம், 1 கிலோவுக்கு 200 கிராம் எண்ணெய்னா இந்த 1/2 கிலோவுக்கு என்ன பண்ணணும், அப்போ 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து 1 கிராம் போட்டுக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ அடுப்பில் ஏற்றிடலாம். குண்டான அடுப்பு கொஞ்சம் பொறுமையாக தான் எரியும், பார்த்து செய்ய வேண்டும். இப்போ இது வந்து இந்த மாடல் வந்து ஏற்கனவே நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. நானும் புதுசாலாம் செய்யலை, ஏற்கனவே பார்த்து தான் செய்கிறேன். பக்கத்தில் வந்து இது வடிபிரின்றதுல பக்கத்தில் உலை வச்சுக்கலாம். எப்படி நான் எந்த மாடல் சொல்ல போகிறேன்னா, வெங்காயத்தையும் வந்து நறுக்கி ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வச்சுருந்த குள்ளரை போடணும். அதாவது சூடு பண்ணாமல் போட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணலாம். சில பேர் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவாங்க. அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். ஆக மொத்தத்தில் வெங்காயமும் பட்டை கிராம்பு ஏலக்காயும் எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக வதங்க தான் போகுது. இப்போ நான் வதக்கிடலாம், பார்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 கிலோவுக்கு வந்து இஞ்சி எத்தனை கிராம் போடணுன்னா 100 கிராம், பூண்டு 75 கிராம். அப்போ அதை பாதியாக்கி இப்போ 1/2 கிலோன்றதில் பாதியாக்கி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு, பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே அழகாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசம் நல்லா போகணும், பச்சை வாசம் நல்லா போகணும். வாசனை போனால் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த சுவைக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஓரளவுக்கு புதினாவும் மல்லியும் பொடியாக நறுக்கி வச்சு, 1 கைப்பிடி புதினா 1 கைப்பிடி மல்லி இது எண்ணெயிலே போட்டு வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் உனக்கு கிடைக்கும். எந்த ஃப்ளேவரு, புதினாவும் மல்லியுடைய ஃப்ளேவரு எண்ணெயிலே அந்த வதங்கும் போது கிடைக்கும். 1 கிலோவுக்கு 10 கிராம் சில்லி பவுடர் கொட்டணும். இது 1/2 கிலோன்றதில் பாதி 5 கிராம் சில்லி பவுட்ரு இந்த எண்ணெயிலே போட்டால் மட்டும்தான் அந்த கலரு வந்து அழகாக கொடுக்கும். பிரியாணி வந்து ஃபைனலைஸ் பண்ணும்போது நல்லா நேச்சுரல் கலர் கொடுக்கும். நம்ம கலர் பவுடர்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. இப்போ அடுத்ததுண்ணா தக்காளி, தயிர், பச்சை மிளகா இதை வந்து இந்த ஸ்டேஜில் கொட்டணும். 1 கிலோவுக்கு தயிர் 200 கிராம்னா 1/2 கிலோவுக்கு 100 தயிர், 1 கிலோவுக்கு 400 தக்காளினா 1/2 கிலோவுக்கு 200 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், இது 3 போட்டு இந்த ஸ்டேஜில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வதங்கின பிறகு போட்டு இது நல்லா கொஞ்சம் அப்படியே தக்காளியை மசிய விடலாம். நல்லா அழகாக கொதிக்குது பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணி வர காட்டுவோம் பாருங்கள். ஓரளவுக்கு பேஸ்ட்டாக நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு மூடி போட்டால் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். பக்கத்துலேயே வர உலை காயுது. பாஸ்மதி அரிசி செய்கிறதுல பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணுறோம், தண்ணியை வந்து ஓரளவுக்கு வச்சு 1/2 கிலோ வேகிற அளவுக்கு ஒரு அரை பதத்துக்கு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. நல்லா தண்ணி விடுது பாருங்கள். தக்காளியில் நல்லா தண்ணி விடுது. தயிரும் தக்காளி சேர்ந்தால ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த லிக்விடு இதில் பதத்தில் வருது. நல்லா வதக்கலாம். லிக்விடு பதத்தில் வந்தாலும் நம்ம வதக்கி இருக்கலாம். என்னடா நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு பார்க்கல, எங்கள் வீட்டில் செய்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது நான் வீடியோ எடுப்பேன், எங்கள் வீட்டுக்காரம்மா தான் செய்வாங்க. நல்லா க்ளோஸ் அப் போனால் நல்லா சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு கிரேவி இவ்வளோ இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோ நல்லா க்ளோஸ் அப் போகிற பாரு, பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கூட சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி வந்து சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் வீட்டு மிளகாய் சேர்த்து போனால் நல்லாயிருக்கும். நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிலோவுக்கு 800 ml தண்ணி ஊற்றணும். 1/2 கிலோ இடத்துல 400 ml தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வந்து வடி பிரியாணி, தம் பிரியாணி இல்லை. வடி பிரியாணிக்கு 400 ml தண்ணி போதும். கொதிக்க விடலாம். ஓரளவுக்கு இந்த தண்ணி வந்து கொதிக்க விடணும், மூடிடணும். கொதிக்க விட்டு அந்த பச்சை வாசனை போகிறது கொதித்த பிறகு தான், அதன் பிறகு தான் நீங்கள் வாங்கி அந்த 1/2 கிலோ சிக்கன், நம்ம செய்கிறது 1/2 கிலோ அந்த சிக்கனை போடணும். ஏன்னா நீ மசாலா கூட சிக்கனை போட்டால் சில பேர் சொல்லுவாங்க, மசாலா கூட சிக்கனை போட்டால் மசாலா ஏதோ சிக்கன் ஈஸி கிடைக்காது. ஏன்னா தம் போடும்போது நல்லா செதஞ்சு போயிடும், உடஞ்சி போயிடும். இதுலேயும் மசாலா வந்து ஏறும். சரி, அரிசி எவ்வளோ கொச்சிருச்சு, அரிசியும் போடலாம். ஏன்னா பக்கத்தில் வந்து பிரியாணிக்கு தம்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்,
சிக்கனை போட்டோம். சிக்கனை போட்டு உலையில் வந்து வேகுது. ஓரளவுக்கு சிம்மில் தான் வச்சுருக்கேன். உடனே என்ன பண்ணுறேன், கொதிக்குது பாருங்கள். உடனே என்ன பண்ணோம், அரிசியும் பாஸ்மதி ஊற வச்ச அரிசியும் 1/2 kg பக்கத்தில் இருந்த அடுப்பில் ஒரு அரை பதத்துக்கு எடுத்துக்கோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். அரிசியும் முட்டை வடிக்குது. நல்லா கொதிக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா பப்புள் சூப்பராக வருது. ஒரு கிண்டு பாருங்கள். லேசாக கிண்டிக்கலாம். ரொம்ப கிண்டினா அரிசி உடஞ்சிடும். உடையாத அளவுக்கு லேசாக அழகாக பார்த்துக்கிடணும். ஓரளவுக்கு வந்துருச்சு. இது ஃபில்டரில் வடிகட்டணும். இது அரை கிலோன்றதில் ஜூஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். இதுவே ஒரு 2 கிலோ பல்காக இருக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கு தனி வடி இருக்குது. இந்த மாதிரி அந்த ரைஸை வடித்து சென்டர் பிளேஸில் கொட்டணும். சென்டர் பிளேஸில் கொட்டினா மட்டும்தான் 4 பக்கமும் இறங்கும். கொட்டியாச்சு. ஓரளவுக்கு அந்த தண்ணியும் ரைஸும் ஈக்குவலாக இருக்கணும். அழகாக மேலோட்டமாக உடையாமல் அழுங்காமல் குலுங்காமல் அழகாக பரப்பி விடணும். பரப்பி விட்டாச்சு. தண்ணி போதும். சப்போஸ் தண்ணி படுத்தலாம், அந்த வடித்த தண்ணியை ஊற்றி சரி பண்ணலாம். இதுக்கு தண்ணி போதும். தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கான பதமும் நேரமும் வந்து போச்சு. அசையாமல் தம் போட்டுடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. அந்த வடித்த தண்ணி இருக்கு வெயிட்டு, அதை வந்து சின்ன அண்ணாவில் போட்டு இந்த மேலே வச்சுட்டா ஓரளவுக்கு வெயிட் விடுவோம். இப்போ வந்து அடுப்பு சிம்மில் வைக்கலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். வச்சு சைடில் புகை வரும். அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக தம் ஆகிடுச்சு. அழகாக நீளமாக இருக்குது பாருங்கள். ரைஸு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாருங்களா. பக்கத்தில் எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம் 65 போகிறதுக்கு. 65 போகிறத வீடியோ எடுக்கல. ரைஸ் எப்படி அழகாக வந்தது பாருங்கள். சிக்கன் பிரியாணி 1/2 kgலையும் செய்ய முடியும். சில பேர் 5 kgயில் செஞ்சால் தான் உங்களுக்கு டேஸ்ட் வரும்னுவாங்க. ஆனால் 1/2 kgலையும் செய்ய முடியும். செஞ்சு பார்த்தோம், ட்ரை பண்ணி பார்த்தோம். அழகாக வந்ததுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சின்ன பீஸாக தான் போட்டோம். சிறிய குண்டான்றதால சின்ன பீஸாக போட்டு பாருங்கள். அடியும் பிடிக்கல, பக்கத்தில் அடி பிடிக்கல. அழகாக சர்வ் பண்ணுவோம். வெங்காயம் பச்சடி 65 சிக்கன் பிரியாணி. நல்லா நீளமாக ஒடியாமல் அழகாக பதமாக சூப்பராக இருக்குது ரைஸு. செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்க்குறதுக்கு அதிகமாக இருந்துச்சு. இப்போ நான் கையில் எடுத்து காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நன்றி தோழர்களே. பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.